வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்து பொன்னேரியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக சார்பில் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வீட்டு வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எனவே தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை கழகம் அறிவித்திருந்தது. இருப்பினும் பொன்னேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சோழவரம் மேற்கு ஒன்றியம் ஆரணி பேரூர் அதிமுக சார்பில் ஆரணி எஸ்.பி. கோவில் தெருவில், பெரியபாளையம், புதுவாயல், நெடுஞ்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் செயலாளர் ஏ.எம். தயாளன் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் கே.என். சீனிவாசன் முன்னிலை வகித்தார். இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிகளில் மாநில, மாவட்ட, ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட மாடல் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கே கண்துடைப்பு, மக்களை காக்கும் காவல்துறைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலே காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை. திண்டாட்டம் திமுக காலின் கையிலே, இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம், ஒழிக ஒழிகவே. வருங்கால முதல்வர் எடப்பாடியா, வருங்கால முதல்வர் எடப்பாடியா, வருங்கால முதல்வர் எடப்பாடியா. பாதுகாப்பில்லை, விடிய ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திண்டாட்டம் எண்ணற்ற திமுக ஆட்சியிலே ராஜ்யத்தை போடுவது தயக்கம் என்ன? பாதுகாப்பில்லை. எண்ணற்ற ஆட்சியிலே பெண்களுக்கே பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கே பாதுகாப்பில்லை, பள்ளிக்கூட